Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய வானிலை நிலவரம் என்ன என்பதை கிளைமேட் நவுல விளக்குறாரு தொகுப்பாளர் ஷியாமினி உங்களிடம். சென்னையில இன்னைக்கு லேசான வெயில், சில இடங்களில் மழை, மேகமூட்டம் அப்படின்னு கலவையான வானிலையா இருக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்சியில இன்னைக்கு அவ்வப்போது சூரியன் எட்டி பார்க்கும், மற்றபடி இதமான வானிலையாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. 90 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகபட்ச வெப்பம் இருக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. கோவையில இன்று நல்ல வெயில் அடிக்கும் என்பதால சூடான காலநிலையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதிகபட்சமா 90 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகலாம். மதுரையில வெயில், மேகமூட்டம் அப்படின்னு கலவையா வானம் காணப்படும். இங்கு 90 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகபட்ச வெப்பம் பதிவாக கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. நெல்லையில இன்று வெயில் கடுமையாக இருக்கக்கூடும். 93.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகபட்ச வெப்பம் பதிவாகலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. சேலத்துல 86 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதிகபட்சமா வெப்பம் பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெயிலும் காற்றில் ஈரப்பதமும் மிகுந்து காணப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. புதுச்சேரியில இன்று லேசான வெயில், சில இடங்களில் மழை, காற்றில் ஈரப்பதம் அப்படின்னு காலநிலை இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமா 86 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் இருக்கலாம். கொடைக்கானல்ல இன்னைக்கு நாள் முழுவதும் விட்டு விட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 68 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதிகபட்ச வெப்பம் பதிவாகலாம்னு பார்க்கப்படுது. இதோடு தென்மேற்கு வங்கக்கடல நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்தம் இன்று வலுவிழக்கக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. இதனால வரும் 30ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான கிளைமேட் கண்டிஷன்ஸ். நன்றி ஷியாம். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.